நான் பயந்ததைப் போல இங்கு எதுவும் நடக்கவில்லை. அதனால் நான் கிளம்புகிறேன். விழாவில் சந்திப்போம் என்றார். அதை தாண்டி அவர் வேறு எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் நண்பர்கள். அதை தாண்டி வலிமையான போர் வீரர்கள். சொல்லப்படும் வார்த்தைகளை சொல்லாத ஆதரவிற்கு வலிமை அதிகம். தாமா சிரித்துக்கொண்டே சரி, சென்று வா என்றார். நரசிம்மர் வெளியேறினார். இரண்டு உருவங்களும் போய்விட்டதை உறுதி செய்ததும் தாமா பெருமூச்சு விட்டார். பின்னர் குகையை மூடியிருந்த பெரிய கல்லை அகற்றினார். பின்னர் அபிமன்யுவை மூடியிருந்த தனது கவசத்தை அகற்றினார். இந்த நேரத்தில் அபிமன்யுவின் உடல் கொஞ்சம் தேறியிருந்தது. அவனது உடலில் இருந்த விரிசல்கள் மங்கத் தொடங்கின. இதை பார்த்த பிறகு தாமாவிற்கு போன உயிர் திரும்ப வந்தது. இந்த பயிற்சியில் தாமாவும் ரொம்ப களைத்திருந்தார். அவர் ஒரு பாறையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். கண்களை மூடி தூக்கத்தில் ஆழ்ந்தார். பொழுது விடிந்தது. சூரிய கதிர்கள் குகைக்குள் ஊடுருவி அபிமன்யுவின் முகத்தில் விழுந்தன. அபிமன்யு மெல்ல கண்களை திறந்தார். அவன் முன்னால் தாமா நின்று கொண்டிருந்தார். பின்னர் அபிமன்யு பதட்டத்துடன் எழுந்து, ஆச்சாரியரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? என் சக்கரம் விழித்திருந்ததா? நான் வெற்றி பெற்றேனா என்று கேட்டான். அதற்கு தாமா, நீயே சோதித்துப் பார் என்றார். அபிமன்யு முஷ்டியை இறுக்கி அருகிலிருந்த பாறையை குத்தினான். பாறையில் ஒரு விரிசல் மட்டும் தோன்றியது. தாமா அவனை பார்த்து, விரிசல் தான் உருவாகி இருக்கிறது என்று கவலைப்படாதே. உன் கழுத்தை பார், தாயத்தை அணிந்திருக்கிறாய். அதனால்தான் அது உடையவில்லை. நீ மட்டும் தாயத்தை கழட்டிவிட்டு அடித்திருந்தால் இந்த பாறை துண்டு துண்டாக உடைந்திருக்கும். அபிமன்யு, உன் உடலுக்குள் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஆனால் அதில் 20% மட்டுமே உன்னால் கட்டுப்படுத்த முடிகிறது. நீ உன் இரண்டாவது சக்கரத்தை எழுப்பினால்தான் உன்னால் அதிக அளவு சக்தியை செயல்படுத்த முடியும். நமது அடுத்த வேலை அதுதான் என்றார். அபிமன்யு அதை கேட்டு ஆச்சரியத்தில் நின்றான். அந்த நொடியில் குகைக்கு வெளியே பூமி ஒரு கணம் குலுங்கியது. ஆச்சாரிய தாமா ஏன் அபிமன்யுவுக்கு உதவுகிறார்? அபிமன்யு தனது சக்திகளையும் தனது கடந்த காலத்தையும் அறிந்து கொள்வானா? அபிமன்யுவின் உண்மை என்ன? மலையுச்சியில் வைத்த தாமா அபிமன்யுவிற்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். நமது அடுத்த வேலை உன் இரண்டாவது சக்கரத்தை எழுப்புவது என்று அபிமன்யுவிடம் கூறினார். அதை கேட்டவுடன் அபிமன்யு ஆர்வத்துடன், அதை எப்போ நாம் திறப்போம் என்று கேட்டான். உடனே தாமா, அவசரப்படாதே, அனைத்திற்கும் காலம் உண்டு. சதய விழாவின் மாவீரர் போட்டி இருப்பதை மறந்துவிட்டாயா? முதலில் அதில் கலந்து கொள். நினைவில் வைத்துக்கொள், என்ன செய்தாவது நீ முதலில் வர வேண்டும். அதுதான் உன் எதிர்காலத்திற்கான திறவுகோள் என்றார். அதை கேட்ட அபிமன்யு உற்சாகமாக, ஆச்சாரியரே, முதல் இடத்தை எப்படி எடுத்துக்காட்டுறேன்னு பாருங்க என்று சொன்னார். அபிமன்யுவின் கண்களில் இருந்த உற்சாகத்தையும் உறுதியையும் தாமா கவனித்தார். அவர் புன்னகைத்து, சரி, சத்திரிய மன்றத்திற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நானும் புறப்பட வேண்டும். நான் உன்னை அங்கு சந்திக்கிறேன். ஆனால் நான் முன்பு சொன்னதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் உன் குரு, நீ என் சீடர் என்பதை யாரும் அறியக்கூடாது. இன்றைய போட்டியில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நீ தனியாகத்தான் போராட வேண்டும். புரிந்ததா என்று கேட்டார். அபிமன்யு தன்னம்பிக்கையுடன், ஆச்சாரியரே, கவலைப்படாதீங்க, உங்க சீடன் என்ன செய்ய முடியும்னு அங்க வந்து பாருங்க என்று சொன்னான். அதன் பிறகு தாமாவும் அபிமன்யுவும் மலையுச்சியில் இருந்து புறப்பட்டனர். அபிமன்யு போட்டியை பற்றி யோசித்தபடி மலையில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தான். அவனுக்கே ஆச்சரியம். அவன் மேலே ஏற எடுத்த நேரத்தை விட கீழே இறங்க அவனுக்கு ஒரு நொடிதான் எடுத்தது. அவன் உடல் முன்பை விட நன்கு வலிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறியிருந்தது. அந்த சந்தோஷத்தில் பாட்டி சொல்லிய பழங்களையும் காய்கறிகளையும் பறித்து தனது குடிசைக்கு திரும்பினான். உள்ளே நுழைந்தவுடன் அவன் சுற்றி பார்த்தான். பாட்டி எங்கும் ஒரு பலமான அறைப்பட்டது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் வேகமாக எழுந்து உடையில் இருந்த தூசியை தட்டி, பாட்டி, என்ன பண்றீங்க? ஏன் அடிக்கிறீங்க என்று கேட்டான். அவனை பார்த்த பாட்டியின் கோபம் மேலும் அதிகமானது. வர வர பொய் சொல்றது அதிகமா இருக்கு. முதல்ல உன் கழுத்துல இருந்த தாயத்தங்க, அதை கழட்டுனா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தாயத்தை கழட்டுற, எனக்கு தெரியாம போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்கற, என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டதான் நினைப்பா என்று கேட்டான். பாட்டி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று அபிமன்யு திகைத்து நின்றான். அவன் உடனே தாயத்தை எடுத்து மீண்டும் கழுத்தில் மாட்டிக்கொண்டான். நேத்து நீ இங்க இருந்து போனதுக்கு பிறகு தரணியும் அவன் அப்பாவும் வந்தாங்க. நீ போட்டிக்கு பெயர் கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் தான் அவன் தெரியாம கொடுத்துட்டான், ஆனா போட்டியில கலந்துக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புனேன் என்று பாட்டியின் குரல் சோகமாக மாறியது. பின் அபிமன்யுவை பார்த்து, அபி, நீ இன்னும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற.
கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க கற்றுக்கோ. எக்காரணத்தை கொண்டும் இந்த தாயத்தை நீ கழட்டக்கூடாது. உன் சக்தி என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கான நேரம் இன்னும் வரல. அது வர நாம யாருக்கும் தெரியாம அமைதியா இருக்கணும் என்றவள் பெருமூச்சு விட்டாள். பின் அபிமன்யுவை பார்த்து மெதுவாக, உன்னை காப்பாத்த உன் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியுமா? அவங்க விரும்பினதையெல்லாம் நீ நல்லா இருக்கணும், உன்னை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. இதுதான் அவங்க எண்ணம், லட்சியம், ஆசையெல்லாம் என்றா. ஐயோ போதும் பாட்டி, நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இதே புராணம். என்ன யாரு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்க. முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்லுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் அவங்கள பார்த்ததில்ல. அவங்கள பத்தி கேட்டாலும் நீங்களும் எதுவும் சொன்னதில்ல. முதல்ல அவங்க யாரு, எங்க இருக்காங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாம வீட்ல இருக்கத பத்தி நான் யோசிக்கிறேன் என்றான். அபிமன்யுவின் கோபமான வார்த்தைகளை கேட்டதும் பாட்டி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். அபிமன்யுவின் கோபம் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் அவனை போட்டியில் பங்கேற்க வேண்டாம் என்று பாட்டி கூறியது. கோபத்தில் தன் பேரன் ஏதாவது தவறாக செய்து விடுவானோ, அவனை துரத்தும் ஆபத்து அவனை வந்து சேர்ந்து விடுமோ என்று பாட்டி பயந்தார். அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அதை பார்த்ததும் அபிமன்யுவின் மனம் உருகிப் போனது. அவன் பாட்டியை மெதுவாக பிடித்து அவளை கட்டிலில் அமர செய்தான். பாட்டி அவனை பார்த்து, அபி, இனி எந்த குறும்புத்தனமும் செய்ய மாட்டேன். இந்த தாயத்தை கழட்டவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய் என்றார். அபிமன்யு ஆழமாக மூச்சு விட்டான். பாட்டி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் அப்பா ஒரு பெரிய மாவீரன் தானே சொன்ன. அப்படி இருக்க நான் அவர் பையன், நானும் அவரை போல இருக்க வேண்டாமா? இந்த ஈட்டி இது ஏன் என் கைக்கு வந்தது? இத நான் பயன்படுத்தணும் தானே? என் அப்பா எனக்காக இதை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நான் வலிமையானவனா மாறணும்னு நினைக்கிறாரு. நான் அவரை கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாரு. இப்ப சொல்லுங்க பாட்டி, நான் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு விளையாட்டு பையனா இருக்கணுமா, இல்ல ஊரே பெருமைப்படுற மாவீரனா இருக்கணுமா? யாருக்கு தெரியும், ஒரு நாள் என் அப்பாவை நானே கண்டுபிடிப்பேன். ஒருவேளை அவர் எனக்காகத்தான் காத்திருக்கிறார் போல. அதனால நான் போட்டிக்கு போகணும் பாட்டி, என்னை தடுக்காதீங்க. நான் சத்திரிய மன்றத்துக்கு போக அனுமதி கொடுங்க என்றான். அபிமன்யு இப்படி கேட்ட பிறகு பாட்டிக்கு பேச வார்த்தையே வரவில்லை. அவள் அபிமன்யுவின் கைகளை இறுக்கி பிடித்தாள். என் மகன் போயிட்டான், இப்போ என் பேரனும் எங்கேயாவது போயிட்டான்னா இந்த வயசான கிழவி என்ன செய்வேன்? உனக்கு ஏதாவது நடந்தா நான் எப்படி உயிரோட இருப்பேன் என்று பாட்டி அழுதாள். அதை பார்த்த அபிமன்யு மெதுவாக பாட்டியை சமாதானப்படுத்தி, பாட்டி, எனக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆளா நான் மாறணும். ஆபத்து வந்தா உங்களையும் என்னையும் நான் காப்பாத்தணும் இல்லையா என்று சிரித்தபடி கம்பீரமாக நிமிர்ந்து நின்றான். அந்த நேரத்தில் அவன் உடலில் இருந்து சிறிய மின்னல் போல ஒளி மின்னத் தொடங்கியது. உடனே அவன் கழுத்தில் இருந்த தாயத்து பிரகாசமாய் ஜொலித்து அந்த மின்னல் ஒளியை மெதுவாக உறிஞ்ச ஆரம்பித்தது. அபிமன்யு இதை கவனிக்கவில்லை. ஆனால் பாட்டி எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாள். அவள் கண்களில் பெரிய அதிர்ச்சி தெரிந்தது. அவள் அபிமன்யுவை பார்த்து, அபி, நீ உன் முதல் சக்கரத்தை எழுப்பிட்டியா என்று கேட்டாள். அபிமன்யு இதை கேட்டு ஆச்சரியத்தில் நின்றான். தன் பாட்டிக்கு இது எப்படி தெரியும் என்று அவனுக்கு புரியவில்லை. சில நொடி தயங்கியவன், ஆமா பாட்டி, நான் எழுப்பிட்டேன். எனக்கான பாதை தொடங்கிடுச்சு. இது இதோட நிக்காது. நான் படிப்படியாக என் 7 சக்கரத்தையும் எழுப்புவேன். ஒரு நாள் பிரம்மதீரனா மாறுவேன். அதுக்காக நான் கடினமா உழைப்பேன் என்றான். அதை கேட்ட பாட்டியின் முகத்தில் நிம்மதி தோன்றியது. அவள் இப்போ தெளிவாக பார்த்தாள். அபிமன்யுவுக்குள் இருக்கும் சக்தி சாதாரணமல்ல. இனிமேல் அவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் எழுந்தது. அவள் புன்னகைத்து, என் பேரன் நிச்சயமாக பிரம்மதீரனாக மாறுவான் என்று மெதுவாக சொன்னான். அதன் பிறகு அவள் திடீரென எழுந்து வீட்டுக்குள் எதையோ தேட ஆரம்பித்தாள். கண்ணில் பட்டதையெல்லாம் அங்கே இங்கே தள்ளி மாற்றினாள். அதை பார்த்த அபிமன்யு ஆச்சரியமாக, பாட்டி, என்ன தேடுறீங்க என்று கேட்டான். பாட்டி எதுக்கும் பதில் சொல்லவில்லை. நீண்ட நேரம் தேடிய பிறகு ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அதை அபிமன்யுவின் முன் வைத்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், இது எல்லாம் உன் அப்பாவோட உடைகள். அவர் சண்டைக்கோ போட்டிக்கோ போறப்போ இதுதான் போடுவார். இது சாதாரண உடை இல்ல, ரொம்ப உறுதியானது, சீக்கிரம் கிழியாது, அழுக்காகாது. நீ இப்போ உன் வாழ்க்கையிலேயே முதல் போட்டிக்கு போற. அதனால இதுதான் உனக்கு ஏத்த உடை. அங்க நிறைய பணக்கார வீரர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீயும் மன்னரின் வீரன் மாதிரி நிமிர்ந்து நிக்கணும். அதை கேட்ட அபிமன்யு அந்த பெட்டியை வேகமாக திறந்தான். உள்ளே ஒரு சிறிய புத்தகமும் ஒரு ஜோடி சிவப்பு மற்றும் கருப்பு உடைகள் இருந்தன. அபிமன்யு அந்த புத்தகத்தை எடுக்க முயன்ற போது பாட்டி அவன் கையை பிடித்து நிறுத்தி, அபி, இப்போதைக்கு உடைகள் மட்டும்தான், மத்ததெல்லாம் பின்னாடிதான் என்றார். பாட்டியின் பேச்சிற்கு அபிமன்யு எதிர்பேச்சு பேச விரும்பவில்லை. அவன் உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அணிய ஆரம்பித்தான். அவன் அப்பாவின் உடையை அணிந்து வெளியே வந்த அந்த நொடியில்
அபிமன்யு முழுமையாக ஒரு மாவீரன் போலவே தோன்றினான். கருப்பு உடையின் மேல் சிவப்பு அங்கி அவனை ஒரு பணக்கார வாரிசு போல காட்டியது. அங்கியில் நெருப்பு, காற்று, நீர், வானம் மற்றும் பூமி என ஐம்பூதங்களின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. அபிமன்யு ஆச்சரியமாக, இதெல்லாம் என்னது பாட்டி என்று கேட்டான். பாட்டி மெதுவாக சிரித்து, நான் சொன்னனே, உன் அப்பா பெரிய மாவீரர். அவர் நெருப்பு, நீர், காற்று, வானம், பூமின்னு ஐம்பூத சக்திகளையும் தட்டி எழுப்பியவர். அவர் இந்த உடையை போட்டா எல்லாரும் பயந்து நிற்பாங்க. அவர் மிகச்சிறந்த போர் வீரனாய் இருந்தார். இப்ப அவர் உடையில உன்னை பார்க்கும் போது அவரை பார்க்கிற மாதிரியே இருக்க என்றாள். நீண்ட கூந்தல், அழகான முகம், உறுதியான உடல், உயரமான உருவம், இந்த எல்லாவற்றோடும் அந்த அற்புதமான ஆடை சேர்ந்து அபிமன்யு ஒரு இளவரசன் போல தோன்றினான். அவன் முதுகில் பழங்கால முத்திரை, கையில் தங்க ஈட்டி, கழுத்தில் ஜொலிக்கும் தாயத்து என ஒரு சிறந்த போர் வீரனைப் போல அவன் தயாராகினான். பாட்டி அவன் நெற்றியில் திலகமிட்டு, அபிமன்யு, இந்த உலகம் உன்னை அடக்கும் இல்ல அடங்கி போகும். அதை அடக்க நினைக்கிற ஆளா நீ மாறணுமா இல்ல அடக்கிற ஆளா மாறணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு நீ காட்டுற வித்தையில பலர் மிரண்டு போகணும். வெற்றி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும் என்றார். பாட்டியிடம் இருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அபிமன்யு சத்திரிய மன்றத்தை நோக்கி புறப்பட்டான். தனது முதல் சக்கரத்தை எழுப்பிய பிறகு அபிமன்யுவுடைய அனைத்து புலன்களும் கூர்மையாகின. அதனால் தன்னை சுற்றியுள்ள சத்தம், காற்றின் ஓசை, பூமியின் அதிர்வு இவை அனைத்தையும் அவன் தெளிவாக கேட்க முடிந்தது. அவன் உடலும் இரும்பைப் போல உறுதியானது. அவன் கைகளில் உள்ள தசைகள் எல்லாம் வலுவடைந்தது. அவனது முகமும் இறுக்கமடைந்தது. முகத்தில் ஒரு போர் வீரரின் தைரியம் தெளிவாக காணப்பட்டது. பல போர் கண்ட சிப்பாய் போல அவன் தோன்றினான். அவன் சத்திரிய மன்றத்தை நோக்கி போகும் வழியெல்லாம் எண்ணற்ற ஆட்கள் நின்று கொண்டிருந்தனர். அதில் பல பெண்கள் இருந்தனர். குறிப்பாக இளம் பெண்கள் பலர் அபிமன்யுவை பார்த்த வண்ணம் இருந்தனர். அதைக் கண்டு அபிமன்யு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அவனுடைய காது இப்போது மிக கூர்மையாக இருந்ததால் அவர்கள் அவனை பற்றி பேசிக் கொள்வதை அவன் தெளிவாகவே கேட்டான். ஆனால் அபிமன்யு அவர்களை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. ஏனெனில் அவன் பார்வை முன்னால் இருந்த இலக்கில் மட்டும் நிலைத்திருந்தது. சற்று நேரத்தில் சத்திரிய மன்றம் வந்தது. அதன் வாயிலில் நின்று கொண்டு அபிமன்யு மெதுவாக சிரித்தான். பிரம்மபுரியில் இருக்கும் பலருக்கும் இந்த சத்திரிய மன்ற அரண்மனையை ஒருமுறை பார்வையிட வேண்டும் என்பது கனவு. ஆனால் பலருக்கு அது கனவாய் மட்டுமே இருந்தது. அதனால் பலர் இந்த அரண்மனையை கடந்து செல்லும் போதெல்லாம் வாசலில் ஒரு நொடி நின்று பார்த்துவிட்டு பெருமூச்சு விடுவார்கள். அபிமன்யுவும் பலமுறை அப்படித்தான் நின்று பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று அவன் பெருமூச்சு விட வரவில்லை. உள்ளே நுழைய வந்திருக்கிறான். அப்போது ஒரு சிப்பாய் அவன் முன்னால் வந்து நின்று, ஏ பையா, இங்க என்ன செய்யற? சாதாரண மக்களுக்கு இங்க வேலை இல்ல. இங்க போட்டியில கலந்துக்க வர்ற வீரர்களுக்கு தான் அனுமதி. போ, பின்பக்கம் பார்வையாளர்கள் உட்கார இடம் இருக்கு. இந்த அரண்மனை போர் வீரர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு என்று கூறினார். அந்த சிப்பாயின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு கோபத்துடன், நானும் போட்டியில கலந்துக்க தான் வந்திருக்கேன் என்றான். அதை கேட்ட சிப்பாய் பதட்டத்துடன், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்க பெயர் என்ன என்று கேட்டார். அபிமன்யு தன் பெயரை சொல்லிவிட்டு முன்னால் நடந்தான். சத்திரிய மன்றத்தின் பெரிய வாயிலை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். அப்போது ஒரு வயதான சிப்பாய் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர்தான் அனைவரையும் சோதித்து உள்ளே அனுப்புவது. அவர் அபிமன்யுவை பார்த்து, உன் பெயரையும் உன் ஆசிரியரின் பெயரையும் சொல்ல என்றார். அந்த கேள்வியை கேட்டதும் அபிமன்யு அமைதியான குரலில், என் பேர் அபிமன்யு. என் குருவோட தங்க முத்திரையான புலி முத்திரையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் அது. நீங்க இதை பார்க்கலாம். ஆனா இதை யாருக்கும் காட்டக்கூடாது. என் குரு அவரோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பலை என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட அந்த வயதான சிப்பாய் அபிமன்யுவை தலையிலிருந்து கால் வரை ஒரு மாதிரி பார்த்தார். பின்னர் அவர் கையில் இருந்த பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்த பெயர்களை சோதிக்க ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று 2 பெண்கள் வேகமாக அங்கு ஓடி வந்தனர். அவர்கள் வந்தவுடன் அங்கிருந்த அனைத்து வீரர்களின் முகங்களும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் இந்திரபுரி ராஜ்ய அரசவையின் இளவரசிகள். அவர்களின் அந்தஸ்து அரசருடைய குடும்பத்தை விட சற்று குறைவாக இருந்தாலும் அதிகாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவர்கள் இந்த ராஜ்யத்தின் மிக சக்தி வாய்ந்த 2 குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்தவர்கள். அந்த இருவரும் அழகான, அதே நேரத்தில் பிரமிக்க வைக்கும் போர் வீரர்களுக்கான ஆடையை அணிந்திருந்தனர். அதில் ஒருவள் அபிமன்யுவை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்தாள். அவள் அந்த வயதான சிப்பாயை பார்த்து, தயவு செஞ்சு என் பேரையும் என் சகோதரியோட பேரையும் சீக்கிரம் எழுதுங்க என்றாள். அதை பார்த்த அபிமன்யு கொஞ்சம் கோபத்தோடு, ஏய் பெண்ணே, நான் இங்க நிக்கிறது உனக்கு தெரியலையா என்று கேட்டான். அதற்கு அவள், தெரியுது, அதுக்கு என்ன செய்ய சொல்ற என்று கேட்டா. நான் தான் முன்னால வந்தேன்,
அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் உன்னை தடுத்தேனா? நீ வழியில நின்ன, உன்னை விளக்கிட்டு முன்னால வந்தேன். ஆட்கள் வந்து போற பாதையில நின்னது உன் தப்பு என்றா. அதை கேட்டதும் சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். உடனே இன்னொரு வீரன் சிரித்துக் கொண்டே முன்னால் வந்து அபிமன்யுவின் தோளில் கை வைத்தான். அவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, யாதவி அப்படி பண்றத பார்த்து கோபப்படாதே. பாவம், அவ கொஞ்சம் வயசானவ. கடந்த முறை கூட வலிமை இல்லாம தோல்வியை சந்திச்சா. வயதானாலே உடல் சோர்வடையும், அதிகமா கோபம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த வியாதிதான் அவளுக்கு என்று சிரித்தான். அதை கேட்ட யாதவி கோபத்துடன், சிரி, நல்லா சிரி. இந்த முறை நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்போ நான் என் முதல் சக்கரத்தை எழுப்பிட்டேன். அதனால போட்டியில என்ன செய்றேன்னு மட்டும் பார் என்றா. அப்போது யாதவியோடு வந்த இன்னொரு பெண் அபிமன்யுவை நோக்கி வந்தார். அவள் பெயர் மாதவி. அவள் அபிமன்யுவை பார்த்து, தயவு செஞ்சு என் சகோதரிய மன்னிச்சிருங்க, அவ வேணும்னு எதுவும் செய்யல என்று மன்னிப்பு கேட்டான். அந்த இரண்டு பெண்களது வரவும் அந்த இடத்தை கொஞ்சம் சலசலப்பாக்கியது. அப்போது ஒரு நடுத்தர வயது மனிதர் வேகமாக படியேறி வந்தார். அந்த இரண்டு பெண்களையும் பார்த்ததும், சீடர்களா நீங்கள்? உங்களுக்கு மரியாதை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஆசிரியர், அது உங்கள் மனதில் இருக்கிறதா இல்லையா என்று கண்டித்தார். அவரை பார்த்தவுடன் அங்கிருந்த அனைவரும் உடனே குனிந்து வணங்கினர். ஆச்சாரியார் பரஞ்சோதிக்கு எங்கள் வணக்கம் என்று அனைவரும் மரியாதை செலுத்தினர். அப்போது இன்னொரு வீரர் முன்னால் வந்து, ஆச்சாரியரே, நீங்கள் அற்புதமான வேலையை செய்துள்ளீர்கள். நீங்கள் யாதவியை முதல் சக்கரத்தை எழுப்ப வைத்து விட்டீர்கள் என்றார். பரஞ்சோதி அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு முன்னோக்கி நடந்தார். போகும் முன் ஒரு நொடி நின்று திரும்பி அங்கிருந்த அபிமன்யுவை பார்த்து சிரித்தார். பின்னர் அவர் உள்ளே சென்றார். அப்போது காவலாளி அபிமன்யுவை பார்த்து, என்ன நாள் பூரா இங்கேயே நின்னு வேடிக்கை பார்க்க போறியா? வேகமா உள்ளே போ, போட்டி தொடங்க போது என்று கத்தினார். அதை கண்ட அபிமன்யு வேகமாக உள்ளே சென்றார். இந்த வயசான சிப்பாய் அந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் அன்பா பேசினாரு, என்கிட்ட ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுறாரு? பொண்ணுனா கல் சிலை கூட பஞ்சு போல மாறிடும்னு சொல்றது உண்மைதான் போல என்று அவன் மனதில் புலம்பினான். பின்னர் அபிமன்யு சத்திரிய மன்றத்திற்குள் நுழைந்தான். அங்கிருந்த காட்சியை பார்த்த நொடியில் அவன் வாய் பிளந்தது. அவன் கண்கள் விரிந்தது. சத்திரிய மன்றத்திற்குள் நூற்றுக்கணக்கான வீரர்கள் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் போட்டியில் பங்கேற்க வந்தவர்கள். இத்தனை பேரா என்று அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அந்த சமயத்தில் அபிமன்யுவின் பார்வை அங்கிருந்த ஒரு மண்டபத்தின் மீது விழுந்தது. பகலில் தோன்றும் நட்சத்திரம் போல அந்த மண்டபம் பிரகாசமாக இருந்தது. அது நூற்றுக்கணக்கான முத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய மணிமண்டபம். அப்போது ஒரு ஏளன குரல் கேட்டது. நம்ம மாவீரர் வந்திருக்கார் பாருங்க, இன்னைக்கு கோட்டையே அலறப்போகுது. அதை கேட்டவுடன் அருகில் இருந்த சிலர் சிரித்தனர். அதை கேட்டதும் அபிமன்யு வேகமாக திரும்பி பார்த்தான். அது தரணி. அவன் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்தான். கடந்த முறை அவனோடு இருந்த காவலர்கள் இப்போது இல்லை. ஆனால் சில புதிய முகங்கள் இப்போது அவனோடு இருந்தன. அபிமன்யு அவனை பொருட்படுத்தாமல் போட்டி நடக்கும் இடத்துக்கு நடந்து சென்றான். அபிமன்யு இங்கு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வரவில்லை. எந்த சிக்கலும் இல்லாமல் போட்டியில் பங்கேற்று அதில் வெற்றி பெறுவதே அவன் இலக்கு. அபிமன்யுவிற்கு கோபம் இருந்தாலும் தாமா சொன்ன வார்த்தைகளை அவன் நினைவிற்கு வந்தது. அனைத்து கோபத்தையும் போட்டியில் காட்ட, அதனால் யார் உண்மையான வீரன் என்று போட்டியில் வைத்து நிரூபிக்க அபிமன்யு முடிவு செய்தான். அப்போது முரசு சத்தம் சத்திரிய மன்றம் முழுவதும் எதிரொலித்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அபிமன்யு தன் பார்வையை அங்கிருந்த மேடை பக்கம் திருப்பினான். மேடையில் தோன்றிய காட்சி அவனை உறையச் செய்தது. அவன் என்ன பார்த்தான்? மண்டபத்தில் எதிரொலித்த குரல் யாருடையது? அபிமன்யுவால் உண்மையில் அந்த வலிமையான வீரர்களை எதிர்கொள்ள முடியுமா? சத்திரிய மன்றத்தில் முரசு ஒலி எழுந்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அபிமன்யுவும் பார்வையை மேடை பக்கம் திருப்பினான். மேடையில் ஆச்சாரியரான தாமா அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே நரசிம்மர் அமர்ந்திருந்தார். அவர்களுடன் சேர்ந்து பேரரசர் உத்தமராயரும் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே அழகான இளம்பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். அவர் பேரரசர் உத்தமராயரின் மகள் ருக்மிணி. அவர்களுக்கு பின்னால் இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இந்த போட்டியை ஆராயப் போகும் நடுவர்கள். அதோடு போட்டியின் போது எந்த விபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் அவர்களின் பொறுப்பு. அவர்கள் அனைவரும் 5வது சக்கரத்தை எழுப்பியவர்கள். அந்த 20 பேரில் இருந்து நீல நிற உடை அணிந்த வயதான மனிதர் ஒருவர் எழுந்து வந்தார்.
அவர் தோற்றத்திற்கு அமைதியாக தெரிந்தாலும் அவர் குரல் ஒலித்த நொடியில் முழு மன்றமும் நடுங்கியது. என் பெயர் யோகேந்திரன். இந்திரபுரியின் மாவீரர் போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வீரர்களை தேர்வு செய்யும் போட்டி, உங்கள் பகையை தீர்க்கும் இடமல்ல. யாராவது போட்டியின் போது பிரச்சனையை கிளப்பினால் அவர்கள் பிரம்மபுரியை விட்டே விரட்டி அடிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஆச்சாரியரின் கீழ் சீடராக இருந்தாலும், ஏன் அரச குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் தன் பார்வையை கூட்டத்தின் மீது நிறுத்தி தொடர்ந்து கூறினார். இது ஒரு நாளில் முடியும் போட்டி அல்ல. இன்று முதல் தேர்வு மட்டுமே நடைபெறும். இதில் வெற்றி பெறுபவர்கள் போட்டியில் தொடர்வார்கள். தோல்வி அடைபவர்கள் போட்டி முடியும் வரை வேடிக்கை பார்க்க வரலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உங்கள் குடும்ப மரியாதையும் உங்கள் ஆசிரியரின் கௌரவமும் உங்கள் கையில் உள்ளது. அவர் வார்த்தையை கேட்டதும் அனைவரும் உற்சாகம் கொண்டனர். கூட்டம் பரபரப்பாகியது. அனைவரும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அப்போது மீண்டும் அவரது குரல் கணீர் என்று ஒலித்தது. உங்களுடன் சேர்ந்து இளவரசி ருக்மிணி, மூத்தவர் பரஞ்சோதியின் சீடர்கள் யாதவி, மாதவி, என் சிஷ்யன் பாரி என அரச குடும்பத்தினரும் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். எவரும் தயங்காதீர்கள். உங்களுடைய திறமையை முழுவதும் வெளிக்காட்டுங்கள் என்றவர். மேலும், ஏனெனில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதல் 10 வீரர்களுக்கு பட்டயமும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படும். மேலும் முதலிடம் பெறுபவருக்கு தளபதி நரசிம்மரிடமிருந்து தனித்துவமான ஒரு போர் நுட்பம் கிடைக்கும். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை வீணாக்காதீர்கள். இந்த வயதானவர்களுக்கு இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் திறமையை காட்டினால்தான் நாளை இந்திரபுரியை யார் காக்கப் போகிறார்கள் அதை இந்த போட்டியே சொல்லும் என்றார். யோகேந்திரனின் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த இளைஞர்களின் உள்ளத்தில் பெரும் உற்சாகத்தை கிளப்பியது. போட்டியின் முடிவில் முதல் 10 இடங்களை பெறும் வீரர்களுக்கு மாவீரர் 10 என்ற பட்டம் வழங்கப்படும். அதனோடு சேர்த்து அவர்கள் வாழும் நகரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆடம்பரமான வீடும் 1000 தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்படும். பரிசுகளை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இந்திரபுரி மக்கள் அனைவரும் அந்த 10 வீரர்களை மதிப்பார்கள். பெரிய பெரிய குருகுலங்களில் இடம் கிடைக்கும். இராணுவத்தில் சிறந்த பதவிகள் கிடைக்கும். அதனால் அங்கிருந்த ஒவ்வொரு இளம் வீரரும் எப்படியாவது அந்த 10 பேரில் ஒருவராக வேண்டும் என்ற ஆவலில் கொதித்துக் கொண்டிருந்தனர். மீண்டும் முரசொலி எழுந்தது. போர் சங்கு ஊதப்பட்டது. போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. வீரர்கள் ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். யோகேந்திரர் மீண்டும் கூட்டத்தை நோக்கி, அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இப்போது நான் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பேன். யாருடைய பெயர் அழைக்கப்படுகிறதோ அவர் முன்னால் வந்து இந்த மதிப்புமிக்க மூதாதையர் கல் மீது தங்கள் கையை வைக்க வேண்டும். உங்களுடைய கையில் இருந்து வெளியேறும் சக்தியை இந்த கல் உறிஞ்சும். அதன் பிறகு உங்களுடைய உண்மையான சக்தி என்ன என்பதை இந்த கல் காட்டும். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். முதல் சக்கரத்தை எழுப்பாதவர்கள் இப்போது கூட போட்டியில் இருந்து விலகலாம் என்றார். இதை சொல்லி முடித்ததும் யோகேந்திரன் முதலில் முன் வந்து அந்த மூதாதையர் கல்லின் மீது தன் கைகளை வைத்தார். அவர் கைகளில் இருந்து சக்தி கல்லிற்குள் ஊடுருவியது. அடுத்த நொடி கல்லில் இருந்து எரியும் தீப்பிழம்புகள் பறந்தது. அதைக் கண்ட யோகேந்திரன் முகத்தில் சிரிப்பு தோன்றியது. அருகில் அமர்ந்திருந்த நரசிம்மர், யோகருடைய சக்திகள் உயர்ந்து விட்டது போல கூடிய விரைவில் 6வது சக்கரத்தை எழுப்பி விடுவீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். அதைக் கேட்ட இளம் வீரர்கள் யோகேந்திரனை பார்த்து ஆரவாரம் செய்து பாராட்ட ஆரம்பித்தனர். யோகேந்திரன் தன் கையை உயர்த்தி, போதும், போட்டியை துவங்கலாம் என்று கூறி முதல் போட்டியாளரை அழைத்தார். மாதவி என்று அவர் அழைக்க, வெள்ளை உடையில் ஒரு அழகான பெண் முன்னே வந்து மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தார். அந்த கல் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தது. யோகேந்திரர் உருவாக்கிய தீப்பிழம்பின் சூடு அப்படியே இருந்தது. பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக தணிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் கல்லின் மீது மெதுவாக ஒரு மெல்லிய பனிக்கட்டி உருவாக ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். மாதவி பனியின் சக்தியை கொண்டவள் என்று அனைவருக்கும் அறிவித்தார். பின்னர் அவள் கீழே இறங்கியதும் அடுத்ததாக இன்னொரு அழகான பெண் மேலே வந்தாள். அவள் யாதவி. அவள் அந்த கல்லின் மீது கையை வைக்க மாதவி உருவாக்கிய பனி உருகி ஆவியாக தொடங்கியது. அதை பார்த்த யோகேந்திரன், அற்புதம், ஆதி அற்புதம். சகோதரிகளில் ஒருவர் பனி, ஒருவர் நெருப்பு என 2 துருவங்களாக இருக்கப் போறீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்.
அதன் பிறகு அடுத்த போட்டியாளர் மேடைக்கு வந்தான். அவன் நடையில் கம்பீரம், முகத்தில் பெருமை, தோள்களில் கர்வம் தெளிவாக தெரிந்தது. அவன் நடந்து வரும்போதே அவனை சுற்றி மெல்லிய காற்று வீசியது. அவன்தான் யோகேந்திரரின் சீடன் பாரி. பாரி மேடை ஏறி மூதாதையர் கல்லின் மீது கை வைத்தான். அடுத்த நொடி தரையில் இருந்து ஒரு புயல் காற்று எழுந்தது. இந்த காட்சியை பார்த்த யோகேந்திரன் சிறிது புன்னகையுடன் அவனை பெருமையுடன் பார்த்தார். இதை பார்த்த நரசிம்மர் தாமாவை நோக்கி, நண்பா, இவனது சக்தியை பார்த்தாயா? பிரமிக்க வைக்கிறது அல்லவா? உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு தாமா அமைதியாக, ஆமாம், உண்மையிலேயே இவன் அற்புதம்தான். இவன் வயதில் நமக்கு கூட இந்த அளவிற்கு சக்தி இல்லை. ஆனால் பிரம்மதீரனாக மாறும் அளவிற்கு இவனுக்கு தகுதி இல்லை. கொஞ்சம் காத்திரு, இத்தனை இளம் புலிகள் இருக்கிறது, அதில் எது பாயும் எது பதுங்கும் என்று பார்க்கலாம் என்றார். அப்போது காற்றில் ஒரு இனிய நறுமணம் பரவியது. ஒரு இளம் பெண் மெதுவாக மேடையை நோக்கி நடந்து வந்தாள். அவள் அணிந்திருந்த உடைகள் அரச குடும்ப முத்திரையை தாங்கின. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, இளவரசி ருக்மிணிதான். ருக்மிணி முன்னே வந்து மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தாள். அடுத்த நொடி தரையை புடைத்துக் கொண்டு மண் நீர் கலந்த சேறு மேல் நோக்கி எழுந்தது. அது மூதாதையர் கல்லை இறுக்கமாக பற்றிக்கொண்டு வானை நோக்கி நீண்டது. இரும்பு தூண் போல அது மண்டபத்தின் கூரை வரைக்கும் சென்றது. அதை கண்டதும் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். ருக்மிணி மெதுவாக தன் கையை பின்னுக்கு எடுத்து அங்கிருந்து விலகினார். தன் மகளின் சக்தியை கண்ட உத்தமராயர் உற்சாகம் கொண்டார். இளவரசியின் சக்திகள் அதிகரித்து விட்டன. கூடிய விரைவில் அவள் 2வது சக்கரத்தை எழுப்புவாள். என்ன சொல்கிறீர்கள் ஆச்சாரியரே என்று கேட்டார். அருகில் இருந்த தாமா, ஆமாம், உங்கள் மகள் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான வீரர்தான். அவளுக்கு அற்புதமான சக்திகள் உள்ளன. எதிர்காலத்தில் அவள் நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரராக மாறுவாள். அதற்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். அபிமன்யு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து அனைத்தையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். யாருக்கு என்ன சக்தி என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கணித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு எண்ணற்ற வீரர்களின் பெயர்கள் வரிசையாக வாசிக்கப்பட்டன. ஒவ்வொரு வீரராக முன்னால் வந்து தங்கள் திறமையை வெளிக்காட்டினர். பலர் கூட்டத்தை ஆச்சரியப்படுத்தினர். சிலர் தோல்வியை தழுவினர். தோல்வியை தழுவியவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் சக்கரத்தை கூட எழுப்பாதவர்கள். அப்பொழுது அபிமன்யுவிற்கு பழக்கமான ஒரு பெயர் அழைக்கப்பட்டது. அவனது பார்வை மாறியது. அபிமன்யுவின் கண்கள் கோபத்தில் சுருங்கின. கூட்டத்தில் இருந்து ஒரு போர் வீரன் மேடையை நோக்கி வேகமாக நடந்து வந்தான். அவன் நடையின் வேகம் அங்கிருந்த பலரால் ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவன் வேண்டுமென்றே கூட்டத்தின் கவனத்தை ஈர்க்க நடந்து வருவது போல இருந்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இளவரசி ருக்மிணி, பாரி, மேலும் அங்கிருந்த அனைத்து இளம் வீரர்களும் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கினர். அந்த நபர் அது வேறு யாரும் அல்ல, தரணி. தரணி மேடை ஏறி மூதாதையர் கல்லை தொட்டான். அடுத்த நொடி அந்த கல் காற்றில் பறக்க ஆரம்பித்தது. இதை கண்ட கூட்டம் முழுவதும் ஆச்சரியத்தில் உறைந்தது. பாரியின் முகம் சுருங்கியது. ஏனென்றால் அவனும் காற்றின் சக்தியை கொண்டவன். ஆனால் பாரி புயல் காற்றை உருவாக்கி காட்டினார். தரணியோ மூதாதையர் கல்லையே தூக்கி காட்டினார். பாரியின் புகழை தரணி ஒரே நொடியில் தட்டி சென்றான். அனைவரும் தரணியை பாராட்டி ஆரவாரம் செய்தனர். கைதட்டல்களும் அரங்கமே குலுங்கும் அளவுக்கு இருந்தது. அதன் பிறகு யோகேந்திரர் போட்டி முடிந்தது என்று அறிவித்தார். அதைக் கேட்டதும் அபிமன்யு திடுக்கிட்டான். அவன் வேகமாக முன்னால் சென்று மேடையில் இருந்த யோகேந்திரரை பார்த்து, மதிப்பிற்குரிய யோகருக்கு வணக்கம். நான் இன்னும் போட்டியில் பங்கேற்கவில்லை. ஆனால் நீங்கள் போட்டி முடிந்துவிட்டது என்று அறிவிக்கிறீர்கள் என்று கேட்டான். அதைக் கேட்ட யோகேந்திரர், இல்லையே, பட்டியலில் இருந்த அனைத்து பெயரையும் வாசித்து விட்டேனே. உன் பெயரை கூப்பிடவில்லை என்றால் உன் பெயர் இந்த பட்டியலில் இல்லை என்று அர்த்தம். சரி, உன் பெயர் என்ன என்று கேட்டா. என் பெயர் அபிமன்யு ரகுநந்தன் என்றான். யோகேந்திரர் பட்டியலை புரட்டி பார்த்தார். அதில் அபிமன்யுவின் குரு கடிதம் இல்லை. யோகேந்திரர் அபிமன்யுவை பார்த்து, போட்டியின் முதல் பகுதி முடிந்துவிட்டது. உன் வயதை பார்த்தால் நீ முதல் சக்கரத்தை எழுப்பியிருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. வீணாக ஏன் தொந்தரவு செய்கிறாய்? எப்படியும் நீ வெற்றி பெற வாய்ப்பில்லை. அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு கோபம் கொண்டு, மூதாதையரான அனுமந்தர் 14 வயதில் தன் முதல் சக்கரத்தை எழுப்பினார். எனக்கு வயது 17. ஏன் என்னால் முதல் சக்கரத்தை எழுப்ப முடியாதா என்று கேட்டான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டு அங்கு நின்ற அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யோகேந்திரரின் வார்த்தைக்கு ஒரு சிறுவன் எதிர்வார்த்தை பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. யோகேந்திரர் கண்ணை குறுக வைத்து, அப்படியென்றால் நீயும் அனுமந்தரும் ஒன்று என்கிறாயா என்று கேட்டார்.
யோகேந்திரர் வார்த்தைகளால் தன்னை மிரட்டி அடக்க பார்க்கிறார் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஆனால் அவன் அஞ்சவில்லை. அவன் தைரியமாக யோகேந்திரரை நேராக பார்த்து, ஆச்சாரியரே, அனுமந்தர் இந்த உலகம் வியந்த மாவீரர். ஆனால் அவருடைய சிறு வயதில் யாரும் இப்படி ஒரு மாவீரராக அவர் வருவார் என்று கணித்திருக்க மாட்டார்கள். இங்கு எந்த விதைக்குள் விருட்சம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அனுமந்தரைப் போல நானும் ஒரு நாள் பிரம்மதீரனாக மாறுவேன் என்று கூறினான். அதைக் கேட்டதும் அங்கு நின்ற வீரர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அபிமன்யு திரும்பி சிரித்துக் கொண்டிருந்த அந்த முகங்களை பார்த்தான். சிரியுங்கள், உங்கள் சிரிப்பைக் கண்டு நான் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ போவதில்லை. ஏனெனில் நான் தான் இந்த போட்டியில் வெற்றி பெறப் போகிறேன் என்று திடமாக கூறினான். இவ்வாறு அவன் தைரியமாக பேசியதும் யோகேந்திரன் முகத்தில் கோபம் பளிச்சென்றது. பார்க்க சிறுவனாக இருக்கிறாய் என்று பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ திமிராக பேசிக்கொண்டே போகிறாய். முதல் தேர்வில் போட்டியிடவே உனக்கு அனுமதி இல்லை என்று கூறுகிறேன். நீ வெற்றி பெறுவதை பற்றி பேசுகிறாய். இதற்கு மேல் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று கூறிவிட்டு அவர் பக்கத்தில் இருந்த வீரர்களை பார்த்தார். வீரர்களே, முதலில் இந்த சிறுவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். சத்திரிய மன்றத்திற்குள் அனுமதி இல்லாமல் வந்தது முதல் குற்றம். மாவீரர் போட்டியில் பிரச்சனையை ஏற்படுத்தியது இரண்டாவது குற்றம். மூத்தவர்களை அவமதித்தது மூன்றாவது குற்றம் என்று கர்ஜித்தார். அவரது உத்தரவை கேட்டவுடன் 10 வீரர்கள் கைகளில் வாள்களுடன் வேகமாக ஓடி வந்தனர். ஒரு நொடியில் அவர்கள் அபிமன்யுவை சுற்றி வளைத்து விட்டார்கள். அபிமன்யு நடுவில் நிற்க அவனை சுற்றி எண்ணற்ற வீரர்கள் கூடியிருந்தனர். அபிமன்யுவால் தப்பிக்க கூட முடியாது. அபிமன்யு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். தாமா போட்டியில் உதவ முடியாது என்று முன்பே சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் தரணி முன்னால் வந்தான். அவன் கண்களில் ஒரு தைரியம் தெரிந்தது. அவன் அபிமன்யுவை கடந்து யோகேந்திரர் முன்னால் நின்றான். ஆச்சாரியரே, உங்களை எதிர்த்து பேசுவதற்கு முதலில் என்னை மன்னிக்கவும். ஆனால் இதில் ஏதோ தவறு இருக்கிறது. ஏனெனில் நானும் அபிமன்யுவும் ஒன்றாய்தான் கடிதத்தை கொண்டு வந்தோம் என்றான். தரணியின் வார்த்தைகளை கேட்டு யோகர் மேலும் கோபம் கொண்டான். அவர் முகம் சிவந்தது. அவர் தரணியை பார்த்து, என்னையே தவறு என்று கூறுகிறாயா? கொடுத்த இடத்தில் அமைதியாக நிற்பது மட்டுமே உன் வேலை. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே. இல்லையெனில் அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக நான் உன்னை போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டி வரும் என்றார். யோகர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அனைவரின் வாயையும் அடக்கிறார் என்பதை தரணி புரிந்து கொண்டான். அவனால் எதுவும் கூற முடியவில்லை. ஆனால் யோகர் மீது அவனுக்கு கடுங்கோபம் வந்தது. அந்த சமயத்தில் தரணியை நோக்கி இன்னொரு குரல் வந்தது. தரணி, உன் நாக்கு உன் வீரத்தை விட வீரியமாக இருக்கிறது. கொஞ்சம் அடக்கிக்கொள். எதிரே நிற்பவர் யார் என்று தெரியும் தானே என்று ஒரு மிரட்டல் குரல் வந்தது. தரணி திரும்பி பார்த்தான். யோகரின் சீடன் பாரி முன்னால் வந்து நின்றான். பாரி, சண்டை என்று வந்துவிட்டால் என் வீரம் என் நாக்கை மட்டுமல்ல, உன் நாக்கையும் அடக்கும். அதனால் பார்த்து பேசு என்றான். அந்த சமயத்தில் தரணி அபிமன்யுவை பார்த்தான். கிட்டத்தட்ட 10 வீரர்கள் அபிமன்யுவை கைது செய்ய நெருங்கி வந்தனர். அதைக் கண்ட அபிமன்யு ஒரு நொடிக்கு கூட தயங்காமல் தன் ஈட்டியை வெளியே எடுத்தான். ஈட்டியை வானை நோக்கி உயர்த்தி தரையில் ஓங்கி குத்தினான். கொடிக்கம்பம் இறங்குவதைப் போல தரையை பிளந்து ஈட்டி நிலத்திற்குள் சென்று நின்றது. அடுத்த நொடி ஈட்டியை சுற்றி தரையில் விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. வானத்தில் மின்னல்கள் வெட்ட ஆரம்பித்தன. சற்று நேரத்தில் மின்னல் மழை சத்திரிய மன்றம் முழுவதும் பொழிந்தது. அபிமன்யுவை சுற்றி நின்ற 10 வீரர்களின் மீது அந்த மின்னல்கள் விழுந்தது. அதனால் அனைவரும் நிலை தடுமாறி பின்னோக்கி பறந்தனர். அங்கு நின்றிருந்த அனைவரும் அதைக் கண்டு உறைந்து போய் நின்றனர். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் அதிர்ச்சியில் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். பின்னர் யோகர் அபிமன்யுவை பார்த்து, நீ வலிமையானவன்தான், ஆனால் இங்கு நீ மட்டும் வலிமையானவன் இல்லை என்று கூறி தன் கையை இறுக்கினார். அவரது சக்தி புடைத்துக் கொண்டு வெளிவரவிருந்த நேரத்தில் ஒரு உரத்த குரல் அங்கே எதிரொலித்தது. நிறுத்துங்கள் என்று நரசிம்மர் கர்ஜித்தார். அவர் தன் கையில் ஒரு காகிதத்தை வைத்திருந்தார். அவர் முன்னோக்கி வந்து, இந்த சிறுவன் பொய் சொல்லவில்லை. சத்திரிய மன்ற தளபதி, அறையில் இருந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வர மறந்து விட்டீர்கள் என்று கூறினார். யோகர் அதை வாங்கி சோதிக்க ஆரம்பித்தார். அப்போது நரசிம்மர் அபிமன்யுவை பார்த்து, இளைஞனே, நீ சக்தி வாய்ந்தவன்தான், அதை நானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ உன் சக்திகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடற்ற சக்திகள் தன் திசையை இழந்துவிடும். உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதை இழந்து விடாதே என்று கூறினார். அதைக் கேட்டதும் அபிமன்யுவின் உள்ளம் சந்தோஷத்தில் பொங்கி எழுந்தது.
அவனை பொறுத்தவரை நரசிம்மர் ஒரு மாவீரர். அவரை சந்திக்க அவன் பல குறும்புத்தனம் செய்திருக்கிறான். ஆனால் இன்று அவர் அபிமன்யுவை பார்த்து, நீ சக்தி வாய்ந்தவன்தான், அதை நானே ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். அது அபிமன்யுவிற்கு மிகப்பெரிய பாராட்டாக இருந்தது. அதனால் அவன் தனது தவறை புரிந்து கொண்டு அங்கிருந்த அனைவரிடமும் மரியாதையுடன் மன்னிப்பு கேட்டான். பின்னர் அவன் மேடை ஏறி மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தான். அனைவரின் கண்களும் அபிமன்யுவின் கையையும் கல்லையும் மட்டுமே பார்த்தன. ஆனால் கல் எந்த மாற்றமும் காட்டவில்லை. அப்படியே அமைதியாக நின்றது. அதை பார்த்தவுடன் யோகர் சிரிக்கத் தொடங்கினார். இதற்குத்தான் இத்தனை கலவரமா? போய் நன்றாக பயிற்சி எடுத்துவிட்டு அடுத்த வருடம் வா என்றார். ஆனால் அவர் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் வானத்தில் ஒரு இடி இறங்கியது. அம்பு போல அந்த கல்லின் மீது பட்டு இறங்கியது. அடுத்த நொடி மூதாதையர் கல் உடைந்து நொறுங்கியது. அந்த காட்சியை கண்டதும் அங்கு நின்றிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு சிலைகளாக மாறிவிட்டனர். அதில் அதிகமாக ஆச்சரியப்பட்டது யோகர் தான். வாய்ப்பே இல்லை, இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று அவர் அதிர்ச்சியுடன் கூறினார். ஏனெனில் அந்த கல்லை உடைக்க அவரால் கூட முடியவில்லை. அப்படி இருக்க அபிமன்யு அதை உடைத்து விட்டார். அனைவரும் அபிமன்யுவை ஒரு பேயை பார்ப்பதைப் போல பார்த்தனர். நான் தேர்ச்சி பெற்றேனா என்று அபிமன்யு ஆர்வத்துடன் கேட்டான். யோகர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாலும் மெதுவாக, ஆமாம், நீ தேர்ச்சி பெற்றாய் என்றார். அனைவரின் கண்களும் அபிமன்யு மீதே இருந்தது. அபிமன்யு மேடையில் இருந்து கீழே இறங்கி அங்கிருந்த மற்ற வீரர்களுடன் சேர்ந்து கொண்டான். அங்கு தரணி நின்று கொண்டிருந்தான். அபிமன்யு அவனை பார்த்து நன்றி என்று கூறினான். ஆனால் தரணி அவனை கண்டு கொள்ளவில்லை. தரணி அபிமன்யுவை புறக்கணித்தான். ஆனால் அங்கிருந்த பெண்கள் யாரும் அபிமன்யுவை புறக்கணிக்கவில்லை. அவர்கள் அபிமன்யுவை பார்த்து மெல்ல சிரித்தனர். அபிமன்யு தரணியின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். தரணி அவனை பார்த்து, இங்க பாரு, நான் உன்னை ஆதரித்ததற்கான காரணம் உன் மேல பரிதாபப்பட்டோ அக்கறைப்பட்டோ இல்ல. நான் உன்னை தோற்கடிக்கணும், அதுக்கு நீ போட்டியில கலந்துக்கணும். அதனாலதான் நான் உனக்கு ஆதரவு குரல் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. உன் மனசுல வீண் கற்பனை பண்ணிட்டு இருக்காத என்றான். இதை கூறும்போது தரணியின் முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை இருந்தது. பின்னர் பாரி அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தான். அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து, ஓஹோ, இந்த தரணியும் அபிமன்யுவும் முன்னாடி இருந்தே நல்ல நண்பர்கள், அப்படித்தானே? கவலைப்படாதீங்க, என்னை தாண்டி உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குத்தான் நான் இருக்கேன், உங்களை தோற்கடிக்க. நீங்க என்கிட்ட கௌரவமா தோற்கலாம். உங்களை தோற்கடிக்கிறது தான் எனக்கு நிம்மதி. மீதி போட்டியில என்கிட்ட தோற்க தயாராகிட்டு வாங்க. அதை கூறிவிட்டு பாரி அங்கிருந்து நகர்ந்தான். அவன் பேச்சை கேட்டு தரணியும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். அப்போது ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் அரங்கில் எதிரொலித்தது. அவள் அவர்கள் இருவரையும் நோக்கியும் நடந்து வந்தாள். அவள் அருகில் வர காற்றில் ஒரு குளிர் சக்தி பரவியது. சுற்றியிருந்த அனைவரும் குளிரை உணரத் தொடங்கினர். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, மாதவி. அவள் அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் பெரிய கலவரத்தையே உருவாக்கி விட்டீர்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்கள் சக்தியை காட்டினால் நீங்கள் மூதாதையர் கல்லை பந்து போல தூக்கி போட்டு விளையாடுகிறீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்கள், உங்கள் சூட்டை கொஞ்சம் தனித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த சமயத்தில், நில்லுங்கள் என்று இனிமையான குரல் ஒன்று அவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அந்த இனிமையான குரல் யாருடையது? அபிமன்யுவை விட பல மடங்கு சக்தி கொண்ட வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள். அப்படி இருக்க அபிமன்யுவால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியுமா? அவன் இந்த போட்டியில் வெல்லுவானா? போட்டி முடிந்த பின்னர் மாதவி அபிமன்யுவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில், நில்லுங்கள் என்ற இனிமையான குரல் அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஒரே நொடியில் ஈர்த்தது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். இளவரசி ருக்மிணி அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். அவள் அங்கிருந்தவர்களை பார்த்து, என் பெயர் ருக்மிணி, நான் பேரரசர் உத்தமராயரின் மகள் மற்றும் பட்டத்து இளவரசி என்றாள். இதை கூறும்போது அவள் முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை இருந்தது. இளவரசியின் இனிய குரலை கேட்டவுடன் பாரி உடனே அங்கு வந்தான். அவன் அவளை பார்த்து புன்னகையுடன், இளவரசியை தெரியாதவர் யாராவது இருக்க முடியுமா? அதுவும் உங்களைப் போல சக்தி வாய்ந்த இளவரசியை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த கூட்டத்தில் என் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நீங்கள்தான் என்றான். அவன் ருக்மிணியை வார்த்தைகளால் கவிழ்க்க நினைப்பதை அனைவராலும் பார்க்க முடிந்தது. நன்றி என்று ருக்மிணி அவன் பேச்சை முறித்தாள்.
பின்னர் அவள் தரணியை நோக்கி தன் பார்வையை திருப்பி, உங்கள் குழுவை பற்றி நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்திரபுரியின் மிகவும் சக்தி வாய்ந்த குழுக்களில் ஒன்று என்று அனைவரும் கூறுகிறார்கள். இப்போது உன்னை பார்த்த பிறகு உன் குழுவிற்கு எதிர்கால தலைவர் கிடைத்துவிட்டார் என்று தோன்றுகிறது தரணி என்றார். இளவரசி தன்னை புறக்கணித்ததைக் கண்ட பாரிக்கு சகிக்க முடியவில்லை. அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவள் இந்திரபுரியின் இளவரசி. அவளுடைய அந்தஸ்து யோகேந்திரரை விட உயர்ந்தது. பின்னர் ருக்மிணியின் பார்வை அபிமன்யு மீது திரும்பியது. அவள் அவனை பார்த்து, ஆமாம், நீ யார் என்று கேட்டாள். அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். இளவரசி தன்னைத்தான் கேட்கிறாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. பின்னர் அவன் புன்னகையுடன் அவளை பார்த்து, நான் எந்த குழுவை சேர்ந்தவனும் அல்ல, எந்த மூப்பரின் சீடனும் அல்ல, எந்த குலத்தின் வாரிசும் அல்ல. நான் ஒரு சாதாரண குடிமகன், உங்கள் ராஜ்யத்தின் கடைசி கட்ட குடிமகன் என்றார். இதை சொல்லும்போது அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது. அதை கேட்டதும் ருக்மிணி சிறிது ஆச்சரியப்பட்டாள். அவளுக்குள் அவனை பற்றி இருந்த ஈர்ப்பு முன்பை விட இன்னும் அதிகமானது. ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் அங்கிருந்த பெரியவர்களையும் உடன் போட்டியிடும் போட்டியாளர்களையும், ஏன் அவளது தந்தையையும் தளபதி நரசிம்மரையும் கூட தனது சக்தியால் ஆச்சரியப்படுத்தினார். ஆனால் இறுதியில் இந்த தேசத்தின் சாதாரண குடிமகன் என்று கூறினார். அதை அவளால் நம்ப முடியவில்லை. அதனால் அபிமன்யு தன் உண்மையான அடையாளத்தை மறைக்க முயற்சிக்கிறான் என்று ருக்மிணி மனதில் எண்ணினாள். அப்போது மேடையில் இருந்து ஒரு உரத்த குரல் எதிரொலித்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அனைவரும் தங்கள் பார்வையை குரல் வந்த திசையை நோக்கி திருப்பினர். அது யோகேந்திரரின் குரல். அவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, போட்டியின் அடுத்த பகுதி இன்றிலிருந்து சரியாக 7 நாட்களுக்கு பிறகு நடைபெறும். நீங்கள் இங்கிருந்து வெளியேறும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு மோதிரம் வழங்கப்படும். அந்த மோதிரம் தெய்வீக கல்லாலானது. அதற்குள் ஒரு ரகசிய பகுதி இருக்கிறது. போட்டியின் அடுத்த சுற்று பற்றிய தகவல்கள் அந்த பகுதியில்தான் மறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடித்து 7 நாட்களுக்கு பிறகு நீங்கள் இங்கு திரும்பி வர வேண்டும். அதை கண்டுபிடித்தால்தான் 2வது கட்ட போட்டிக்குள் உங்களால் நுழைய முடியும். இல்லையென்றால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 7 நாட்களுக்கும் நீங்கள் அரச காவலாளிகள் மற்றும் மூத்தவர்களின் நெருங்கிய கண்காணிப்பில் இருப்பீர்கள். அதனால் மோதிரத்தை திறக்க தந்திரம், சூழ்ச்சி அல்லது பிறரின் உதவி பயன்படுத்த முயலாதீர்கள். உங்கள் குலத்தின் பெரியவர்கள், உங்கள் ஆச்சாரியரின் உதவியும் தேடக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். மாவீரர் போட்டியின் முதல் கட்டம் இத்துடன் முடிகிறது. 2வது கட்டத்திற்காக உங்களைப் போல நானும் ஆவலாக காத்திருக்கிறேன் என்றார். யோகர் கிளம்பியவுடன் இளவரசி ருக்மிணி அனைவரையும் பார்த்து, நண்பர்களே, முதல் சுற்றில் நான் வெற்றி பெற்றதுக்காக இன்று இரவு மாளிகையில் ஒரு விருந்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நானே உங்களை நேர்ல அழைக்கிறேன். அதனால வர முடியலன்னு யாரும் காரணம் சொல்லக்கூடாது என்றார். அதன் பிறகு அவள் அபிமன்யுவை நோக்கி திரும்பி, அபிமன்யு, நான் உனக்காக காத்திருப்பேன் என்றார். இளவரசி தன்னை மட்டும் தனியாக அழைப்பதையும் அதை சுற்றி நிற்கும் அனைவரும் பார்ப்பதையும் அபிமன்யு கண்டான். அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. இவ ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. இனி என்னவெல்லாம் நடக்க போகுதோ என்று அவன் தனக்குள் புலம்பினான். அந்த சமயத்தில் ருக்மிணி மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அபிமன்யு அவளை பார்த்து, இளவரசி, என்னையும் விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி. ஆனா என்ன மன்னிக்கணும் இளவரசி, விருந்துக்கு நான் வருவேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது என்றான். இதை கேட்டு ருக்மிணி அதிர்ச்சி அடைந்தாள். அவளுடைய அந்தஸ்திற்கு அங்கிருக்கும் அனைவரும் அவளுடன் நட்பு பாராட்ட காத்திருக்கிறார்கள். பலர் அவள் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் அவள் அழைத்தும் அதை முகத்திற்கு நேராக நிராகரித்தான். ஆனால் ருக்மிணி அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. அவள் சிரித்தபடி அங்கிருந்து விலகிச் சென்றாள். பின்னர் அனைவரும் தங்களுக்கான மோதிரத்தை வாங்க சென்றனர். அபிமன்யுவும் தனக்கான மோதிரத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். சிறிது நேரத்தில் தனது குடிசையை நோக்கி சென்றான். ஆனால் அவன் வீட்டில் யாரும் இல்லை. பாட்டி எங்க என்று அவன் சுற்றி முற்றி தேடினான். பின்னர் அவள் சந்தைக்கு சென்று இருக்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டில் நிம்மதியாக அமர்ந்தான். சத்திரிய மன்றத்தில் கொடுத்த மோதிரத்தை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். அதற்குள் மறைந்திருக்கும் தகவல்களை எப்படி எடுப்பது என்று யோசிக்கத் தொடங்கினான். அப்போது அங்கு ஒரு முதியவரின் குரல் கேட்டது. அது மிக எளிது. நீ உனக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பி அதை மோதிரத்திற்குள் நுழைத்தால்
அதில் இருக்கும் தகவல் தானாக வெளியே வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே தாமா அங்கு வந்தார். அந்த குரலை கேட்டதும் அபிமன்யு முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆச்சாரியரே, வந்துட்டீங்களா? முதல்ல எனக்கு இந்த மோதிரத்துல இருக்கிற தகவலை வெளியே எடுத்து தாங்க என்றார். அவரை நோக்கி மோதிரத்தை நம்பிக்கையுடன் நீட்டினான். அதை பார்த்த தாமா சிரித்தார். கண்டிப்பாக எடுத்து தருகிறேன். இதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை? ஆனால் நீ மறந்து விட்டாயா? இல்லை, நான் மறந்து விட்டேனோ என்று தெரியவில்லை. போட்டியில் அபிமன்யு என்ற பெயர்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாமா இல்லையே என்று கேட்டா. சத்திரிய மன்றத்துல தானே நீங்க எனக்கு உதவ மாட்டீங்க. இது என் வீடு, இங்க யார் வரப்போறா என்று கேட்டான். அபிமன்யு, உனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இது சத்திரிய மன்றம் நடத்தும் போட்டி. இது விளையாட்டல்ல. இந்த மோதிரம் தெய்வீக கல்லால் ஆனது. இதற்குள் யாருடைய சக்தி செல்கிறதோ அவரைத்தான் இந்த மோதிரம் அதன் எஜமானராக ஏற்கும். நான் இதை திறந்தால் இதன் எஜமானராக நான் மாறிவிடுவேன். அதன் பிறகு இதற்குள் இருக்கும் வேலையை முடித்து நீ சத்திரிய மன்றம் சென்றாலும் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை தகுதி நீக்கம் செய்வார்கள் என்றார். அதை கேட்டதும் அபிமன்யு ஏமாற்றம் அடைந்து விரக்தியுடன் மோதிரத்தை வெறித்து பார்த்தான். அதை பார்த்த தாமா, உனக்கு அனைத்திலும் அவசரம். உனக்கு எல்லாமே உடனடியாக நடக்க வேண்டும். மோதிரத்தை வாங்கி சில மணி நேரங்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் விரக்தி அடைகிறாய். நீ எல்லாம் எப்படி பிரம்மதீரனாவாயோ? முதலில் ஒரு போர் வீரனின் அடிப்படை தகுதி பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வது. அதை முதலில் வளர்த்துக்கொள் என்றார். இப்ப இந்த மோதிரத்தை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லித்தர போறீங்களா, இல்ல பொறுமையா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லித்தர போறீங்களா என்று அபிமன்யு கேட்டான். இரண்டுமே இல்லை. முதலில் சோகத்தை விட்டுவிட்டு இன்று இரவு நடக்கப் போகும் அரச குடும்பத்தின் விருந்தில் கலந்து கொள். மீதியை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்றார். அதற்கு அபிமன்யு, ஆச்சாரியரே, எனக்கும் அந்த விருந்துக்கு போகணும் தான் ஆசை. ஆனா அங்க வர பணக்கார பசங்க போடுற மாதிரி என்கிட்ட நல்ல உடைகள் இல்லை. இப்ப நான் போட்டு இருக்கிற உடைகளே என் தந்தையோட உடைகள் தான் என்றார். அதை கேட்ட தாமா சிரித்தார். உன் பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு மருந்து இருக்கிறது என்றவர் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கழட்டினார். அவர் அதற்குள் சக்தியை செலுத்தியவுடன் மோதிரம் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு அற்புதமான ஆடை வெளியில் விழுந்தது. ஒரு வெள்ளை சட்டையும் அதற்கு மேல் அணிய ஒரு சிவப்பு நிற மேல் அங்கியும் அதில் இருந்தது. தாமா அபிமன்யுவை பார்த்து, இந்த உடைகள் நீ முதல் சுற்றில் வென்றதற்காக நான் கொடுக்கும் பரிசு. இதை போட்டுக்கொண்டு விருந்திற்கு செல். ஆனால் ஒன்று, அங்கு நீ மது அருந்தக் கூடாது. ஏனென்றால் இன்று இரவு உன் உள் சக்தியை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதை நான் உனக்கு சொல்லித்தரப் போகிறேன் என்றார். அதை கேட்டதும் அபிமன்யு மகிழ்ச்சி கொண்டான். தாமா மீண்டும் அவனை பார்த்து, இன்னொரு விஷயம், இந்த உடைகள் சாதாரண உடைகள் அல்ல. இது தேர்ந்தெடுத்த ஒரு கைவினை கலைஞரால் உருவாக்கப்பட்ட பொக்கிஷம். அவர் தனது உயிரிலும் மேலாக இந்த உடையை பாதுகாத்து வந்தார். எனக்காக இதை கொடுத்தார். நான் இதை உனக்காக கொடுக்கிறேன். இந்த உடைகள் தெய்வீக உடைகள் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு இது முக்கியமானது. இதை நீ பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார். தாமா கூறுவது அபிமன்யுவுக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் இருந்தது. ஆனால் அதை பற்றி அவன் அதிகம் யோசிக்கவில்லை. அவன் அந்த உடையை அணிந்து கொண்டு அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். உற்சாகத்தோடு அவன் நடைபோட்டுக் கொண்டிருந்த போது வழியில் யாதவியையும் மாதவியையும் வருவதை பார்த்தான். இவங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாங்க? அதுவும் நேரா என்ன நோக்கி வர்ற மாதிரி இருக்கு என்று அவன் யோசித்தான். யாதவி தனது அழகான முகத்தை இன்னும் அழகாக காட்டும் அற்புதமான சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தாள். மாதவி தனது பணியின் சக்தியைப் போல நீல நிற உடையை அணிந்து தேவதை போல காட்சியளித்தார். யாதவி அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீயும் மாளிகைக்குத்தானே போற என்று கேட்டாள். அபிமன்யு ஆமாம் என்று தலையசைத்தான். அதற்கு மேல் அவன் அங்கு நிற்க விரும்பவில்லை. அவன் அங்கிருந்து நகரத் தொடங்கினான். அபிமன்யு தங்கள் இருவரையும் வேண்டுமென்றே புறக்கணிப்பதைக் கண்ட யாதவியும் மாதவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் இளவரசி ருக்மிணி அளவிற்கு ராஜ்யமே போற்றும் அழகிகள் இல்லை என்றாலும் ராஜ்யத்தில் இருந்த பல இளவரசர்கள் காதலை சொல்ல துடிக்கும் அளவிற்கு அழகானவர்கள். ஆனால் அபிமன்யு அவர்களை எளிதாக புறக்கணித்தான். அவர்கள் இருவரும் வேகமாக அவனை பின்தொடர்ந்து வந்தனர். யாதவி அவனை பார்த்து, அபிமன்யு, நெல்லு, நாங்க இதுவரைக்கும் தனியா எந்த விருந்துக்கும் போனதில்ல. அதனால இன்னைக்கு நாங்க உன்னோட சேர்ந்து போகணும்னு நினைக்கிறோம். நாங்களும் உன் கூட வரலாமா? இத ஒரு உதவியா நீ நினைச்சுக்கோ. உனக்கு எப்ப உதவி வேணும்னாலும் நாங்க உனக்கு நிக்கிறோம். இது 2 சகோதரிகளோட வாக்கு. நாங்க 2 பேரும் உனக்கு நல்ல நண்பர்களா இருப்போம்.
என்றார். அவர்கள் இருவரும் தன்னை நண்பர்களாக நினைக்கிறார்கள் என்பதை அபிமன்யு உடனே புரிந்து கொண்டான். அதில் அவனுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாததால் அவன் அமைதியாக அவர்களை பார்த்து, சரி, எப்படி இருந்தாலும் நானும் விருந்துக்கு தான் போறேன். நீங்க என் கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று கூறினான். அதை கூறிவிட்டு அவன் வேகமாக முன்னால் நடந்தான். ஆனால் மாதவியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஒன்றாக போட்டி போடுகிறோம், அதனால் நட்பாக இருக்கலாம் என்று பேசினால் இவன் திமிரை காட்டுகிறான் என்று மாதவி கோபம் கொண்டாள். ஆனால் யாதவி அவளை சமாதானப்படுத்தினாள். பின்னர் 2 சகோதரிகளும் அபிமன்யுவுடன் மாளிகையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்குப் பிறகுதான் அபிமன்யு ஒன்றை உணர்ந்தான். அந்த 2 சகோதரிகளும் அவனது 2 கைகளையும் ஆளுக்கொன்றாக பிடித்துக் கொண்டிருந்தன. இதை பார்த்தவுடன் அபிமன்யுவிற்கு குழப்பம் ஏற்பட்டது. அவன் மனதில் ஏதோ ஒன்று தவறு எனப்பட்டது. அவர்கள் விருந்து நடக்கும் மாளிகை வரை வந்துவிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அவன் கையை விடவில்லை. அபிமன்யு அது குறித்து பேச வந்தான். ஆனால் அதற்குள் யாதவி அவன் காதருகே அமைதியான குரலில், அவங்கள பார்க்காத, கண்டுக்காம நேரா பார்த்து நட என்றாள். அபிமன்யுவுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் சுற்றி பார்த்தான். தூரத்தில் இருவர் நின்று கொண்டு அவர்களையே கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இருவரில் முன்னால் நின்றவன் ஆகாச சேனையின் தலைவரின் மகன் கேசவன். அவன் பக்கத்தில் நின்றவன் ஆகாச சேனையின் துணைத் தலைவரின் மகன் சித்திரபதி. யாதவியும் மாதவியும் ஒரு சிறுவனின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட கேசவனும் மற்றும் சித்திரபதியின் முகங்கள் கோபத்தால் சிவந்தன. அவர்கள் உடலில் இருந்து எரிமலை போல சக்திகள் வெளியேறத் தொடங்கின. அவர்கள் வேகமாக முன்னால் பாய்ந்து அவர்கள் மூவரையும் நிறுத்தினர். சித்திரபதி யாதவியையும் மாதவியையும் பார்த்து, யார் இவன் என்று கேட்டான். அவனது குரலில் இருந்த கொலைவெறியைக் கண்ட அபிமன்யு இங்கு என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான். யாதவி கோபம் கொண்டு, நாங்க யாரோட இருந்தா உங்களுக்கு என்ன? எங்களை கேள்வி கேட்க நீங்க யாரு என்று கூறிட்டு யாதவி அபிமன்யுவின் தோளில் கையை வைத்து அவனோடு நெருக்கமாக இருந்தாள். இந்த இருவரிடம் இருந்து தப்பிக்க தன்னை இந்த 2 பெண்களும் பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். இதுவரை நடந்ததையெல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்த கேசவன் கோபத்தோடு யாதவியை பார்த்து, உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல இந்த பையன்கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறினான். பின்னர் அவன் அபிமன்யுவை பார்த்து, உனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இல்லையா? நீ யார் கைய பிடிச்சிருக்க தெரியுமா என்று கேசவனின் கோபமான குரலை கேட்டதும் சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவரும் அபிமன்யுவின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பினர். அங்கு இருந்த அனைவரும் கேசவன், சித்திரபதியை நன்றாக தெரியும். அவர்களுடைய அதீத சக்தியை பார்த்து அவர்களுடன் நெருங்கி பழகவும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கவும் அனைவரும் பயந்தனர். அவர்கள் இருவரும் 2வது சக்கரத்தை திறந்த மா வீரர்கள். அவர்கள் இருவரில் ஒருவர் உடலில் இருந்து சிவப்பு நிற ஒளியும் மற்றொருவர் உடலில் இருந்து பச்சை நிற ஒளியும் வெளிவரத் தொடங்கியது. அதுவும் பச்சை நிற சக்தி. இளவரசி ருக்மிணி வெளிக்காட்டிய நிலத்தின் சக்தியைப் போலவே இருந்தது. ஆனால் இவர்களை விட ருக்மிணி கொஞ்சம் சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள். இருவரும் கோபத்தில் தன் சக்தியை வெளிக்காட்டுவதை பார்த்த அபிமன்யு தன் அருகில் இருந்த யாதவி மற்றும் மாதவியை பார்த்தான். அபிமன்யு வேண்டுமென்றே அந்த இருவரையும் தன் அருகே இழுத்து அவர்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு எதிரே நின்றிருந்த கேசவன், சித்திரபதியை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அதைக் கண்ட யாதவியும் மாதவியும் அதிர்ந்தனர். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கண்கள் விரிந்தது. அவர்கள் அபிமன்யுவை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். அபிமன்யு அவர்கள் இருவரையும் பிடித்திருப்பதை பார்த்ததும் கேசவன் மற்றும் சித்திரபதியின் ரத்தம் கொதித்தது. அவர்கள் இருவரும் அபிமன்யுவை தாக்க பாய்ந்தபோது ஒரு கணீர் குரல் அங்கே எதிரொலித்தது. கேசவா, என் விருந்த கெடுக்க பாக்குறீங்களா? அந்த முட்டாள் சித்திரபதிக்கு தான் ஒன்னும் தெரியாது, உனக்குமா தெரியாது என்று ஒரு பெண் குரல் கேட்டது. அது இளவரசி ருக்மிணியின் குரல். அவளைக் கண்டதும் கேசவன் அமைதியானான். அவன் தன் சக்தியை களைத்துவிட்டு ருக்மிணியை பார்த்து சிரித்தான். பின்னர் சித்திரபதி கோபமும் எரிச்சலும் நிறைந்த குரலில், நாங்க ஒண்ணு செய்யல, இந்த பையன்தான் பிரச்சனை பண்ணா என்றான். அதைக் கேட்ட ருக்மிணி கண்களை சுருக்கி, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தோணுதா? யாதவி மாதவியுடன் அபிமன்யு பேசுறத பார்த்த உடனே நீங்க சக்தியை எழுப்பி அவனை தாக்க போனதை நான் தெளிவா பார்த்தேன். இங்க மாவீரர் போட்டி நடக்குது. அது முடியும் வரைக்கும் இங்க எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. அதை விட முக்கியமா இப்ப நடக்க போற விருந்து என்னோடது. இவங்க எல்லாம் என்னோட விருந்தினர்கள். இதுல யாராவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா என்னோட இன்னொரு முகத்தையே பார்க்க வேண்டி வரும் என்று ருக்மிணி எச்சரித்தாள். அவளுடைய குரல் அறிவுரை போல இல்லை, அது மறுக்க முடியாத உத்தரவை போல இருந்தது. அதைக் கேட்டதும் அனைவரும் வாயை மூடிக்கொண்டனர்.
ருக்மிணி அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்தாள். அவன் ஆடையில் இருந்த சுருக்கத்தை இழுத்துவிட்டு அவன் உடையை நேர்படுத்தினாள். பின்னர் அவனை பார்த்து சிரித்து, உன் ஆடை அற்புதமா இருக்கு, ஆனா அதை எப்படி அணியணும்னு தான் உனக்கு தெரியல. இத கூட உனக்கு இன்னொருத்தர் சொல்லித் தரணுமா என்று கூறிக்கொண்டு அவள் அதை முழுமையாக சரி செய்தாள். இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஆனால் அங்கு கூடியிருந்த அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. அனைவரும் மின்னல் தாக்கியதைப் போல அசையாமல் நின்றனர். இளவரசி ருக்மிணி அபிமன்யுவுடன் இவ்வளவு நெருக்கமாக பழகுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கிருந்த அனைத்து இளைஞர்கள் மனதிற்குள்ளும் தீ பற்றி எரிந்தது. அந்த தீ அபிமன்யு மீதான வெறுப்பு தீயாக மாறியது. அப்போது கண்ணாடி கோப்பை உடையும் சத்தம் ஒன்று கேட்டது. அனைவரும் அந்த திசையை பார்க்க ஒரு இளைஞன், ருக்மிணி, உன் நண்பனை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டாயா என்று கேட்டான். இளவரசியை பெயரால் அழைத்த அந்த இளைஞன் யார்? அவன் முகத்தில் ஏன் அந்த கோபம்? இந்த புதிய திடீர் பதட்டம் அபிமன்யுவை அடுத்த சோதனைக்கு தள்ளுமா? இளவரசி ருக்மிணி அபிமன்யுவுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேசும் விதமும் சிரிப்பும் அங்கிருந்த யாரையும் கவனிக்க வைக்கும் மாதிரி இருந்தது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த ஒருவன் கோபத்தில் தன் மது கோப்பையை கீழே போட்டு உடைத்தான். பின் எதையும் சொல்லாமல் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். அதை பார்த்தவுடனே அங்கே என்ன நடக்கிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். புறப்படுவதற்கு முன்பு தாமா சொன்ன கவனமாக இரு என்ற வார்த்தையின் அர்த்தம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. இந்த பெண்கள் ஒருவரை சமாளிக்க இன்னொருவரை சதுரங்க காயாக பயன்படுத்துகிறார்கள். கண்ணாடி கோப்பை உடைந்த திசையை அபிமன்யு பார்த்தான். ருக்மிணி, நீ இங்கதான் இருக்கியா என்ற அந்த இளைஞன் சிரித்த முகத்துடன் வேகமாக ருக்மிணியை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தான். அவனது முகத்தில் சிரிப்பு தெரிந்தாலும் அதற்குள் ஒரு வெறுப்பு மறைந்திருந்தது. இளவரசியை ஒருவன் பெயர் சொல்லி அழைத்தது அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. அனைவரது கண்களும் அபிமன்யுவிடம் இருந்து அவன் பக்கம் திரும்பியது. அவன் மாவீரர் போட்டியில் பங்கேற்கவில்லை. அதனால் அவன் யார் என்பதை அறிய அனைவரும் ஆர்வம் கொண்டனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பதட்டத்துடன், எனக்கு இவர் யாருன்னு தெரியும். அதை கேட்டவுடன் அனைவரும் அவள் பக்கம் திரும்பினர். அவள் கொஞ்சம் பதட்டத்துடன், என் அப்பாவிடம் மூலிகை வாங்க தளபதி நரசிம்மர் ஒரு முறை வந்திருந்தாரு, அப்ப இவனும் வந்திருந்தா, எனக்கு தெரிஞ்சு இவன் நரசிம்மரோட சீடன். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த இளைஞனை பற்றிய அவர்கள் பார்வையே மாறியது. இப்போது அவன் மீது பயமும் மரியாதையும் கலந்த ஒரு புதிய உணர்வு உருவாகியிருந்தது. அவன் நரசிம்மரின் சீடன். இந்திரபுரி பேரரசில் நரசிம்மர் மிகச்சில சக்தி வாய்ந்த உருவங்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். மகாராஜா உத்தமராயரால் கூட அவருக்கு இணையாக வர முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரின் சீடர் என்பது மிகப்பெரிய அந்தஸ்து. அவன் இளவரசியை பெயர் சொல்லி அழைத்ததில் எந்த தவறும் இல்லை என்று அனைவரும் கருதினர். ஒரே நொடியில் கூட்டத்தின் பார்வை மாறியது. பொறாமையும் பயமும் கலந்த கண்கள் அவனை நோக்கின. அவன் மெதுவாக முன்னே வந்து, என்ன ருக்மிணி, நான் சொன்னது கேட்கலையா? உன் தோழனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வை என்றான். மற்றவர்களை மட்டம் தட்டியதைப் போல ருக்மிணியால் அவனை அடக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் நரசிம்மரின் சீடன் மட்டுமல்ல, கூடிய விரைவில் 3வது சக்கரமான அஞ்சன சக்கரத்தை எழுப்பப் போகும் மாவீரனும் கூட. இந்த சகாப்தத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரனாக அவன் மாறுவான் என்று அனைவரும் கருதுகிறார்கள். அவன் பெயர் வம்சி. வம்சி ருக்மிணி பதிலுக்காக காத்திருக்காமல் நேராக அபிமன்யுவை பார்த்து, வீரனே, உன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அபிமன்யு புன்னகையுடன், என் பெயர் அபிமன்யு, அபிமன்யு ரகுநந்தன் என்றார். அதைக் கேட்டதும் வம்சி முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. ஆனால் அது சந்தோஷமான சிரிப்பு இல்லை. அதை பார்த்த ருக்மிணி வம்சி கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். அவள் வம்சியை பார்த்து, சரி வாங்க உள்ளே போலாம், விருந்து ஆரம்பிக்கப் போகுது, அப்பாவும் மூத்தவர்களும் வந்துட்டாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்றாள். இவள் தன்னை வேண்டுமென்றே இங்கிருந்து இழுத்து செல்ல முயல்கிறாள் என வம்சி உடனே புரிந்து கொண்டான். இவள் அபிமன்யுவை ஏன் என்னிடம் இருந்து காப்பாற்ற நினைக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அதுதான் அவனை இன்னும் கோபமடைய வைத்தது. வம்சி வயதிலும் சக்தியிலும் அபிமன்யுவை விட உயர்ந்தவன். ஆனால் ருக்மிணியின் பார்வையோ அபிமன்யுவை தேடியது. அது அவனை மேலும் எரிச்சல் அடைய செய்தது. வம்சி ருக்மிணியை பார்த்து சிரித்துக் கொண்டே, ருக்மிணி, நான் ஒன்னும் அபிமன்யுவை தின்னற மாட்டேன், அவனை என் நண்பனாக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால அவன்கிட்ட 2 வார்த்தை பேசணும். உனக்கு வேற வேலை இருந்தா போய் அதை பார்
என்றவன் அபிமன்யுவை நோக்கி தன் கையை நீட்டினான். சிறுவயதிலிருந்தே அரச குடும்ப ஆட்களின் தந்திரங்களை அபிமன்யு அறிவான். அவர்கள் என்றைக்குமே சாமானியனுடன் நண்பனாக மாட்டார்கள். அப்படி அவர்கள் கூறினால் அதற்கு பின்னால் பெரிய சதிவேலை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சதிவேலையின் ஒரு அங்கம்தான் இந்த கைக்குலுக்கள் என்பதை அபிமன்யு அறிவான். இருந்தாலும் அவனால் அதை புறக்கணிக்க முடியாது. அவன் வம்சியை புறக்கணித்தால் அது பெரும் பிரச்சனையை கூட்டி வரும். அதனால் அவனும் கையை நீட்டிக் கொண்டான். வம்சி அவன் கையை பிடித்தவுடன் அதை கொடூரமாக இறுக்கி குலுக்கத் தொடங்கினான். அபிமன்யு கையில் கூர்மையான வலி ஊடுருவியது. அவன் கை பனி வெள்ளை நிறத்தில் மாற ஆரம்பித்தது. உறைய வைக்கும் குளிர்ச்சியை அவன் உடல் முழுக்க உணர்ந்தான். வம்சி என்ன செய்கிறான் என்பதும் அபிமன்யுவுக்கு தெளிவாக புரிந்தது. அபிமன்யு ஒரு நொடி கண்களை மூடினான். மீண்டும் கண்களை திறந்தபோது அவன் கண்களில் சிறிய மின்னல்கள் தோன்ற ஆரம்பித்தன. தூரத்தில் இருந்த யாராலும் அதை கவனிக்க முடியவில்லை. ஆனால் நேரே அவன் முகத்துக்கு முன் நின்றிருந்த வம்சிக்கு மட்டும் அது தெளிவாக தெரிந்தது. அதை கண்டதும் வம்சி ஒரு கணம் திடுக்கிட்டான். ஆனால் அவன் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன இருந்தாலும் புதிதாய் வந்த வீரன் இவன். நான் 2 சக்கரங்களை எழுப்பிவிட்டு 3வது சக்கரத்தை எழுப்ப காத்திருக்கும் அடுத்த தலைமுறை நாயகன் என்ற பெருமை அவன் உள்ளத்தில் நிரம்பியிருந்தது. அவனுக்கு இப்போது இருக்கும் ஒரே எண்ணம், ருக்மிணியை தொட்ட அந்த கைய நசுக்கி உடைக்கணும். ஆனால் அதற்கு நேர்மாறான ஒன்று அங்கு அரங்கேறியது. அபிமன்யுவின் கண்களில் இருந்த மின்னல் அவனது கைகளுக்குள் பாய்ந்தது. அபிமன்யுவின் கைகளை சுற்றி பரவியிருந்த பனிக்கட்டி உருகியது. முன்பு வலியால் துடித்த அபிமன்யு இப்போது வலியோடு சேர்த்து மின்னலையும் வம்சையை நோக்கி அனுப்பினான். மேலும் அபிமன்யு அதை தொடர நினைக்கவில்லை. சட்டென தன் கையை பின்னால் எடுத்தான். என்னதான் இருந்தாலும் வம்சி அவனை விட வயதிலும் சக்தியிலும் மூத்தவன். அவன் எதிர்த்தாக்குதல் தொடுக்க நினைத்தால் அதை அபிமன்யுவால் தாங்க முடியாது. அதோடு தாமா அவனுக்கு கொடுத்த அறிவுரையை அவன் மறக்கவில்லை. போதுமான வலிமை பெறும் வரை அவன் யாரிடமும் சண்டையிடக் கூடாது என அவர் கூறியது ஞாபகத்திற்கு வந்ததும் அவன் அமைதியானான். பின்னர் அவன் முகத்தில் ஒரு போலியான சிரிப்புடன், சகோதரர் வம்சி அவர்களே, நீரும் மின்னலும் என்றைக்குமே எதிரிகளாக கூடாது என கூறிவிட்டு அபிமன்யு அங்கிருந்து நகர்ந்தான். அதே நேரத்தில் யாதவி மாதவி இருவரும் கேசவன் மற்றும் சித்திரபதி தங்களை பார்த்ததை கவனித்தவுடன் அவர்கள் வேகமாக அபிமன்யு பின்னால் விருந்து நடக்கும் தோட்டத்திற்குள் நுழைந்தனர். அந்த விருந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் போல இருந்தது. மாளிகையில் விசாலமான தோட்டம், மேலே நட்சத்திரங்கள் மின்ன, சுற்றிலும் மலர்கள் மலர்ந்து கல்யாண வீடு போல ஒளிர்ந்து காட்சியளித்தது. அப்போது நரசிம்மர், உத்தமராயர், தாமா உட்பட இந்திரபுரியின் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் ஒன்றாக தோட்டத்துக்குள் வந்தனர். ஆனால் அபிமன்யு அவர்களை கண்டு கொள்ளவோ அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்லவோ நினைக்கவில்லை. ஏனெனில் அவரை தெரிந்ததைப் போல அவன் காட்டிக்கொள்ளக் கூடாது என தாமா முன்பே அவனிடம் சொல்லிவிட்டார். அப்போது உத்தமராயர் தன் மகளை அழைத்தார். என் அன்பு மகளே, முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்று நீ அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறாய். அதற்கு என் வாழ்த்துக்கள் என்றார். ருக்மிணி சிரித்துக் கொண்டே தன் தந்தைக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது உத்தமராயர் ஒரு பளபளப்பான கண்ணாடி குடுவையை வெளியே எடுத்தார். முதலில் அது மது குடுவை போல தோன்றியது. ஆனால் அதற்குள் ஒரு அற்புதமான மலர் இருந்தது. அது வெறும் மலர் அல்ல, அது ஒரு மருந்து. அவர் அதை தன் மகளை நோக்கி நீட்டினார். ருக்மிணி, இது என் அன்பு பரிசு. இது உன் முதல் சக்கரத்தின் சக்திகளை 20% அதிகரிக்கும் என்றார். அதை கேட்ட ருக்மிணி மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொண்டு தன் தந்தையை அணைத்துக் கொண்டாள். அதன் பிறகு நரசிம்மர் ருக்மிணியை பார்த்து, இளவரசி, இது நாகபாஷ நுட்பம். இதை வைத்துக்கொள். உன்னால் தனியாக கற்றுக்கொள்ள முடியாது என்றால் என்னிடம் கேள், நான் கற்றுத் தருகிறேன். இது உன்னை பல விஷயத்தில் இருந்து காப்பாற்றும். இதை பயன்படுத்துவதன் மூலம் 3வது சக்கரத்தை திறந்த மனித வீரன் தாக்குதலில் இருந்தும் அல்லது கொடூர விலங்கின் விஷத்தில் இருந்தும் நீ உயிரோடு தப்பிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உன் சக்தி இன்னும் வளராததால் போரில் இதை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இது நான் அன்போடு தருகிற பரிசு என்றார். ருக்மிணி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். அதை வாங்கிக் கொண்டு நரசிம்மருக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு அபிமன்யுவின் குருவான தாமா முன்னால் வந்து ருக்மிணியின் தலையில் கை வைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். வானத்தில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி கீழே இறங்கி ருக்மிணியின் உடலில் நுழைந்தது. அவள் உடல் ஒரு கணம் நட்சத்திரம் போல ஒளிரத் தொடங்கியது. அதை பார்த்ததும் நரசிம்மர் அதிர்ச்சி அடைந்தார். தாமா, என்ன செய்கிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார். நரசிம்மர் அதை சொன்னதும் அங்கிருந்த அனைவரின் கவனமும் தாமா பக்கம் திரும்பியது. தாமா நரசிம்மரை பார்த்து, நண்பா,
பதறாதே, உனக்குத்தான் இது என்னவென்று தெரியுமே. இது வெல்ல முடியாத கவச நுட்பத்தின் 3வது பகுதி. இது நம் சக்தியை 5வது நிலைக்கு உயர்த்த உதவும். நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். நான் ஏதோ அமரத்துவ ரகசியத்தை சொன்னது போல் ஏன் பதற்றம் அடைகிறாய் என்றார். அதைக் கேட்ட நரசிம்மர் கோபத்துடன், தாமா, நீ மாறவே மாட்டாயா? ஏன் குழந்தைகளுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க நினைக்கிறாய் என்று கேட்டார். நரசிம்மரின் பதட்டத்தை பார்த்தவுடன் உத்தமராயர் பதட்டமடைய ஆரம்பித்தார். அவர் தாமாவை பார்த்து, இங்கு பாருங்கள் வலிமை மிக்க வீரரே, இது என் மகள். அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்றார். உத்தமராயரின் கண்களில் பீதியை கண்ட தாமா, மகாராஜா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது உங்கள் மகளை ஒன்றும் செய்யாத, மாறாக அவளுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இது 10 நிலைகளை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு நுட்பம். இதில் 3 நிலைகளை மட்டுமே அவள் உடலில் நான் செலுத்தியிருக்கிறேன். இளவரசி இதை சரியாக பயிற்சி செய்தால் அவளால் நாக அஸ்திரத்தை கூட எதிர்க்க முடியும் என்றார். அதை கேட்டவுடன் உத்தமராயர் கொஞ்சம் நிம்மதியடைந்தார். அதன் பிறகு தாமா புன்னகையுடன், சரி, நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் இங்கிருந்து வேறு ஏதாவது செய்தால் என் நண்பன் அடிக்கடி என்னை கண்டித்துக் கொண்டே இருப்பான். அதோடு நான் ஒரு நண்பரை வேறு சந்திக்க வேண்டும். நான் நிச்சயம் வருவதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார். அதைக் கேட்ட நரசிம்மர் சிரித்தபடி, யாரது? எனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நண்பன்? அவரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்றால் அவரை இங்கே வர சொல். நாங்களும் அவரை சந்திக்கிறோம். உன் நண்பன் எனக்கும் நண்பன்தான். அதை மறந்து விடாதீர்கள் கிழவரே என்றார். அதற்கு தாமா மெதுவாக தலையசைத்து, அது உண்மைதான். என் நண்பன் உனக்கும் நண்பன்தான். ஆனால் அவரை சந்திப்பதற்கு இது சரியான நேரம் அல்ல. ஒரு நாள் அதற்கான நேரம் வரும். அப்போது நான் கண்டிப்பாக. கதையை தொடர்ந்து கேட்க லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள்.